வணக்கம் நண்பர்களே, மூணார் ஃபேமிலி ட்ரிப்போட ரெண்டாவது வீடியோ. இது வந்து கொஞ்சம் டிவி வியூவில் இருக்கும். நாங்கள் முதல் நாள் போன மேட்டுப்பட்டி டேம், ஓகேங்களா? மேட்டுப்பட்டி டேம்குள்ளே இப்போ இறங்கி நிற்கிறோம். போட்டிங் போகிறதுக்காக நிற்கிறோம். வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் டிக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ பெரிய போட்டு, சோலார் போட்டு வந்து உள்ளே போயிருக்குது. அதில் தான் நாங்கள் ஒரு குரூப்பாக போக முடியும் அப்படிங்கிறதுனால அந்த போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற எல்லாமே ஸ்பீட் போட். நிறைய வெரைட்டி ஆஃப் போட்ஸ் இருக்குது. ஃபேமிலி போட்டு, ஸ்பீட் போட்டு, அப்புறம் அந்த பேராஷூட் போட்டு கூட அங்கனக்குள்ளே இருக்குதுங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஸ்பீட் போட்ஸ் வந்துட்டுருக்குது. டிக்கெட் காஸ்ட் கொஞ்சம் ஹை தான். மற்ற ஊர்களில் போட்டிங் ரைடு போனதுக்கும் இந்த இடத்துல போகிறதுக்கும் கொஞ்சம் டிக்கெட் காஸ்ட் ஹைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட். ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறீங்க இப்போது. அதில் ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஒரே ஒரு பார்ட். நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பூந்தொட்டியில் சின்ன சின்ன மண் தொட்டிகள், அழகழகாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இப்படிலாம் ஃப்ளவர்ஸ் இந்தந்த கலர்லலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லேருந்து பெரிய ஃப்ளவர்ஸ் வரைக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய ஃப்ளவர் வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்காக நம்முடைய பிரேம் தமிழா சேனலில் ஸ்பெஷல் வீடியோ, பொட்டானிக்கல் கார்டனோட ஸ்பெஷல் வீடியோ. நல்ல ஒரு ஹோம் இன்டீரியர் மாதிரி நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு செடியோட பேர்களும் அதில் எழுதி வச்சுருந்தாங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சின்ன ஃப்ளவராக இருந்தாலும் அழகாக இருக்குது, பெருசாக இருந்தாலும் அழகாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த பொட்டானிக்கல் கார்டன். நாங்கள் போயிருந்தப்போ நார்மல் கிளைமேட்டு தான், வெயில் தான் சொல்ல போனால். ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம், ஸ்பாட் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு கடை தேடி அலைஞ்சோம். ஆக்சுவலாக அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த நேரம் வர வழியில் ஒரு நல்ல ஹோட்டல்லையே சாப்பிட்டோம். ஆனால் 3 நாளுங்க ஒரே பிரியாணி தான். ஏன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்னா, மொத்தமாக ஒரு பல்க் குவான்டிட்டியில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்னா பிரியாணி தான். ஸோ எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்துச்சு. சிக்கன் ரைஸு, பிரியாணி, அதே மாதிரி வரும்போது ஒரு ஸ்பாட்டு இங்கே வந்துட்டு பிரமாதம் ஆசைப்பட்ட மாதிரியே பலூன் ஷூட் பண்ணுற கேம் இருந்துச்சு. துப்பாக்கி சுடணும்னு சொல்லிட்டு இருந்தான். 5ல் 1 சுட்டாப்புல கரெக்டாக. ஆமாம். அப்புறம் நான் விளாண்டேன். நான் வந்து ஒரு 3 பலூன் ஷூட் பண்ணேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் டாய்ஸும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு, துப்பாக்கியோட ஒன்று வந்தோடனே சுட்டுட்டான். ஆமாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கையை உள்ள வச்சுக்கோ, அமுக்கு பாரு. சரி, ஆமாம். பாரு அப்பா, 5 பலூன் அடிக்கும் பாரு. அப்பா சிவனாண்டி ஸோ இந்த ஸ்பாட்டில் நாங்கள் வந்து கன் ஷூட்டிங் விளையாண்டுட்டு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் வந்தது
ஆனையிறங்கல் டேம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெர்டிக்கல் வியூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் வியூவில் பார்க்குறீங்க. நல்ல தண்ணி நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டேமுக்கு ஏன் அப்படி பேருன்னா, நம்ம வந்து போட்டிங் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. போட்டிங் போகிறப்ப ஆப்போசிட் சைடில் கரைகளில் யானை வந்து தண்ணி குடிக்க வருமா. ஸோ அதனால் ஆனை இறங்கல் டேம், மலையாளத்தில் ஆனைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், யானை வந்து இறங்கி தண்ணி குடிக்க வர்றதுனால இதுக்கு பேர் ஆனையிறங்கல் டேம். ஸோ அங்கே ஒரு போட்டு, பழைய போட்டு ஒன்று கரையோரமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆனையிறங்கல் டேமுக்கு வந்திருக்கோம். கார்த்திகா, பிரமாதன், சின்முத்ரன் வித் மீ. மூணாரில் ஆனையிறங்கல் டேம். ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். ஏய், மேலே தள்ளி வான்னு சொன்னேன்.